வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க லீவை எப்படி நீங்கள் வந்து முறையாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் சிஎல் அப்படின்னு கொடுப்பாங்க, கேஷுவல் லீவ்னு கொடுப்பாங்க. அது வந்து ஜனவரி மாதமே அடுத்த 12 மந்த்ஸ்க்கான ஈச் 1 மந்த்துக்கு வந்து ஒரு லீவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க, 12 days கொடுத்துருவாங்க. இந்த லீவ் வந்து அந்தந்த மாதத்துக்கான கேஷுவல் லீவு நீங்கள் அந்தந்த மாதத்துக்கு எடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரோட்டோகால். அது பெரும்பாலான நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணுறாங்களான்றது ஒரு கொஸ்டின். பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த மாதத்துக்கான கேஷுவல் லீவை சிஎல்ல நீங்கள் அந்த மாதமே ஏதாவது ஒரு நாளில் எடுத்துக்கிறது நல்லது. இதை தாண்டி இருக்கக்கூடிய இஎல் ஆர் பிஎல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த லீவை ஒரு நாளாக எடுக்க விட மாட்டாங்க. பெரும்பாலும் 2 நாள் 3 நாள் அப்படி தான் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி இருந்தாலும் உங்களோட லீவை நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இல்லாமல் உங்கள் லீவை நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ப்ரொவைடட் உங்களோட கேஷுவல் லீவை பெரும்பாலான நிறுவனங்கள் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு விடுறது கிடையாது. ஏன்னா அந்த லீவ் வந்து நிறைய அக்யூமுலேட் ஆக ஆக அவங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு கூடுதல் ஹெட்டகாக இருக்கும். உங்கள் லீவை வந்து எவ்ரி இயர் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால கேஷுவல் லீவை அந்தந்த மாசத்துக்கான லீவை அந்தந்த மாசம் நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட இஎல்பிஎல் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதை நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம். சில கம்பெனிஸ் அதான் எல்டிஏ லீவ் டிராவலிங் அலவன்ஸ் அப்படின்ற பெனிஃபிட்டை கொடுக்குற கம்பெனிஸ் அந்த பிஎல் வந்து 4 நாள் 5 நாள் நீங்க போட்டுக்கிட்டு ஏதாவது ஃபேமிலியோட வெளியூர் போயிட்டு வர்றதுக்கு ஒரு சிஸ்டம் வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறுவனங்களை நீங்க எல்டிஏல நீங்க பிஎல்இஎல் எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்க உங்களோட பிஎல்இஎல் அப்படியே சேர்த்து வச்சிருக்கிறது நல்லது. அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆனா கூட மேக்ஸிமம் வந்து 30 days வரைக்கும் அதை அக்யூமுலேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 சொல்லியிருக்காங்க. அதனால உங்க கம்பெனி அதை அடுத்த வருஷமும் கூட வரக்கூடிய லீவை சேர்த்து அக்யூமுலேட் பண்ணி உங்களை டோட்டலாக வச்சுக்கக்கூடிய அந்த பாசிபிலிட்டி உங்க கம்பெனியில் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து லீவை கேஷுவல் லீவ் மட்டும் நீங்கள் அந்தந்த மாதத்தில் அவைல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதம் எடுக்கலைன்னா அந்த லீவ் வந்து எலாப்ஸ் ஆகிடும் அப்படின்ட்டு நிறைய கம்பெனியில் லீவ் பாலிசியில் வச்சுருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேஷுவல் லீவை அந்தந்த மாதத்துக்கு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கம்பெனியில் அப்படி ஒரு பாலிசி இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா அதை கூட நீங்கள் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து என்கேஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். நிறைய கம்பெனியில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்கள் லீவை வந்து நீங்கள் அக்யூமுலேட் ஆகும்போது நீங்கள் வந்து என்கேஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். 5 நாள் 10 நாள் லீவ் வந்து அப்படியே வந்து என்கேஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் லீவ் இருக்கோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கான கேஷ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதே ஃபெசிலிட்டி இஎல்பிஎல்லையும் இருக்கும். இஎல்பிஎல்ல நீங்கள் வந்து லீவ் அக்யூமுலேட் ஆக ஆக உங்களுக்கு அதிகமான லீவ் சேர அந்த மோர் தென் 30 days மேலே ஆச்சுன்னா அந்த லீவ் நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து என்கேஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். லீவ் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, நீங்கள் அந்த லீவ் வந்து சரண்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு 5 days 10 days லீவை வந்து மேனேஜ்மெண்ட்டில் சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட வந்து கேஷாக வந்து வாங்கிக்கலாம். இதை வந்து எம்ப்ளாயி லெவலில் பேசும்போது லீவ் விற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் பார்த்தோன்னா ஹெச்ஆர் பாலிசியில் இந்த மாதிரி பாலிசி இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும். ஆனால் உங்கள் லீவை நீங்கள் கேஷுவல் லீவ் தவிர இஎல்பிஎல்ல நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த மேனேஜ்மெண்ட்டுமே தன்னுடைய எம்ப்ளாயி இல்லை எக்ஸிக்யூட்டிவ் வந்து அதிகமாக லீவ் எடுக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க. லீவ் கொடுக்கறத பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து தவிர்க்க தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு கால்குலேஷனுக்காக உங்களுக்கு மந்த்லி கொடுக்கப்படுற அந்த சிஎல்ல நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த மாதம் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு நிறைய கம்பெனி சொல்கிறது உண்டு. அதை மட்டும் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் டோட்டலாகவே லீவ் எடுக்கிற பழக்கத்தையே நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. அதிகமாக லீவ் எடுக்காமல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கான ப்ரொடக்டிவிட்டி நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்து ஜாப்ல ரெகுலராக ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் முடிஞ்சு நீங்கள் திருப்பி போகும்போது அந்த 2 நாள் 3 நாள் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன ப்ராசஸ் ஆகிருக்கு, எது ஆகலை அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதோட தான் நீங்கள் திரும்பி போவீங்க. திரும்பி நீங்கள் வந்து ஜாபோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் டே ஒன் டே கூட ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லீவே எடுக்காமல் இருக்கிற பழக்கத்தை டெவலப் பண்ணிக்கிறது நல்லது. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் உங்களோட வீக்லி ஆஃப் அன்னைக்கே உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் இதர வேலைகள் இது எல்லாத்தையும் நீங்கள் அது கூடவே வந்து அகாமடேட் பண்ணி அன்னைக்கே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் சிஎல் மட்டும் வேணால் அவைல் பண்ணிக்கலாம். இந்த இஎல்பிஎல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே வரும்போது அது உங்களுக்கு மறுபடியும் கேஷாக கிடைக்குதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் லீவ் எடுக்கிறது மூலமாக 2 நாள் 3 நாள் பிஎல்இஎல் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு ஜாப் கூட ஏற்படுற அந்த ஒரு கேப், அந்த ஒர்க் கேப் வந்து இல்லாமலும் பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் வந்து ஒர்க் கூட ரெகுலராக கனெக்டிவிட்டியும் இருக்கலாம். உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்களோட அத்தாரிட்டி கூட உங்கள் டீம் கூட நீங்கள் எப்போதும் கனெக்டடாகவே இருக்கிறீங்க. இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி உங்களுக்கு இருக்காது. இப்படி பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதனால் இருக்கிற லீவை நம்ம எடுத்து தான் ஆகணுன்ற நிலைமை இல்லாமல் நீங்கள் ஒர்க்கில் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரை உங்களோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி பர்ஃபார்மன்ஸ் இதை மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை லீவே நீங்கள் எடுக்காத பழக்கத்தை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் மேலே போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் லீவை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு இருந்தாலும் கூட அதை எடுக்கிறத வந்து முழுக்க அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களோட கேரியர் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கு தான் லீவ் நிறையா இருக்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் ஏதாவது கமிட் பண்ணால் கூட முடிஞ்ச
அளவு பெர்மிஷன் போட்டுட்டு போய் ஹேண்டில் பண்ணுறது, இல்லை உங்களோட ஹாலிடேஸில் வீக்லி ஆஃப் அன்னைக்கு ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் கரெக்டாக உங்களோட பர்சனல் ஒர்க்கை ப்ரொஃபஷனல் ஒர்க்கை பிளானிங் பண்ணுறது மூலமாக உங்களோட கம்பெனியில் உங்களுக்கான ரைட் பிளேஸை உங்கள் ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்போ லீவே எடுக்காமல் ஒருத்தர் வராரு, அவருக்கு லீவ் எடுக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அவரே வந்து அடுத்த லீடர்ஷிப் லெவலுக்கு கொஞ்சம் தயாராக இருக்கக்கூடிய மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு 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 சின்ன விஷயம் அது. அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக மேனேஜ்மெண்ட் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லீவ் எடுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய லீவ் இருக்கலாம், அது இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காம அதை நீங்கள் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வீணாக போகிறதில்ல. நீங்கள் மறுபடியும் அதை வந்து என்கேஷ் பண்ணி வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து வாங்கிக்க தான் போகிறீங்க. அதனால் இது கூட உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அந்த கம்பெனியில் இல்லை, ஈவன் ஃபியூச்சரில் வேறு கம்பெனிக்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்கன்னா கூட இந்த மாதிரியான ஹேபிட்ஸ், இந்த மாதிரியான பிஹேவியர் உங்களோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.